பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் ரத்தத்திலே கிடக்கிறதை கண்டு உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் ரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். நம்ம கூட இன்றைக்கு கூட எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, மனிதர்களால மிதிக்கப்பட்ட நிலையில, அவமானப்பட்ட நிலையில, ஒதுக்கப்பட்ட நிலையில இருந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோட வாழ்க்கையில வரும் பொழுது, பிரவேசிக்கும் பொழுது அவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை பிழைத்தரு. அப்படி நம்மளை பார்த்து சொல்லும் பொழுது நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நம்மளுடைய நிலைமைய நிச்சயமா அவர் மாத்த வல்லவரா இருக்கிறார். ஏன்னா அவர் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வீணா தரையில விழுதாது. நம்ம மனிதர்கள் பேசுற வார்த்தையே கவனிச்சுட்டு இருப்போம். அவங்க எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அதையே யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா ஆண்டவரோட வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம கவனிச்சு அதை நம்மளோட வாழ்க்கையில தியானிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா நம்மளை நடத்த வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.